Hey guys, welcome back to my channel. இந்த vlogல நாங்க ஒரு குட்டி ஸ்டேகேஷன் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லோவர்ஸ் ஃபுல் நெக், அந்த டர்ட்டில் நெக் புல்லோவர் வித் ஒயிட் ஜீன் தான் போட்டிருந்தேன். அண்ட் காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்து ஒரு 8க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இது வந்து ரொம்ப தூரம், ஆக்சுவலாக ஏர்போர்ட் போகிற சைடில் வந்து இருக்குது. அதனால் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக இந்த ஸ்டேகேஷன் வந்து நாங்களாக ப்ரைவேட்டாக புக் பண்ணல. இது வந்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஃபேமிலி டேன்னு வருஷம் வருஷம் ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஸோ அந்த ஃபேமிலி டேக்கு ஃபேமிலியோடு வர சொல்லுவாங்க. ஒரு 1.5 days ஸ்டேகேஷன் மாதிரி. இப்போ இன்றைக்கி சாட்டர்டே போகிறோம் அப்படின்னா மதியம் செக்இன், பட் நம்ம காலையிலே கிளம்புறதுனால அது 1.5 days. ஸோ இன்றைக்கி மதியம் செக்இன் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே வந்து செக் அவுட் பண்ணணும் மதியம். அண்ட் எனக்கு இது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் இயரே நான் வந்து போக வேண்டியது, பட் என் ஹஸ்பண்ட் வந்து அஃபிஷியல் ட்ராவல் பண்ணதுனால என்னால் போக முடியல. பட் எனக்கும் இந்த மாதிரி ஒரு சோஷியல் கெட் டுகெதர்லாம் வந்து செட் ஆகாது. பட் இந்த வாட்டியும் போகல அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நாங்கள் போயிருந்தோம். இது வந்து பெங்களூரில் அங்சனா, நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அப்படின்ற ஒரு ரெசார்ட் தான். ஸோ இங்கே தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டோட கொலீக். இவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ் என் ஹஸ்பண்டுக்கு பெங்களூர் ஆஃபீஸில். அதனால் நானும் வந்து இவங்களோடய வந்து அப்படியே ஓட்டிட்டேன். ஸோ இவங்களோட பையன் கூட தான் வந்து ஃபுல் டே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கும் என்னை வந்து பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என் கூடயே ரொம்ப நேரம் வந்து அப்படியே வாழுத்தனம்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாரையுமே வந்து 11:30க்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து தூரம்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்புனோம். பட் பார்த்தா ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டோம். 1 hour பிஃபோராகவே போயிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கீ வாங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ எங்களோட ரூம் கீ வாங்கிட்டு நாங்கள் இப்போ தான் உள்ளே வரோம். அப்படியே உங்களுக்கு ஒரு குட்டி ரூம் டூரும் காமிச்சிடுறேன். ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ரூமு, அது கூடயே வந்து அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம பெரிய ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். இந்த ரூம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்கள் லஞ்ச் அப்புறம் இவங்களும் சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதனால நாங்கள் வெளியே தான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் ரூமுக்கு வந்தோம். அண்ட் பால்கனி ஏரியா இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி ஸ்டேகேஷன்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி கரெக்டாக அவங்க ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேகேஷன்லாம் போனால் ரொம்ப செலவாகும், அதனாலேயே சம்டைம்ஸ் நம்ம எல்லோரும் இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நானும். பட் வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி போகிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி உங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ஃபேமிலியோடு நாங்களுமே வந்து இதை பிளான் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ட்ரிப்பு போக முடியாத சமயத்தில் இந்த மாதிரி 1 or 2 days வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஈவினிங் இன்னும் லைட்டிங்கோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கிரிக்கெட் பூச்சி சவுண்டு, ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி வந்து இயற்கை சவுண்டெலாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க ஏதோ சின்ன சின்ன கேம்ஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஸ்பௌசஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ட்ரடக்ஷன் எல்லா ஃபேமிலியில் இருந்தோம். நான் யார் என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன கேம், லைக் எல்லாரோட ஸ்பௌஸ் நேமும் எழுதி பலூனில் வந்து போட்டு அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட கூட வந்த ஸ்பௌஸ் எல்லாம் வந்து யார் எந்த எம்ப்ளாயி நேம் சொல்கிறாங்களோ அவங்களோட ஒய்ஃப் நேமை வந்து பிக் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து என் ஹஸ்பண்ட் நேம் தான் சொன்னாங்க. ஸோ என் நேமை நானே பிக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் நான் தான் அந்த பலூனை எடுத்தேன். அப்புறம் வந்து போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. டின்னர் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன் நான். ஸோ கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த ரெசார்ட்குள்ளேயே வாக்கிங்லாம் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லோரும் போய் தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, யாருமே இல்லை எங்கள் கூட வந்தவங்க. பட் நாங்கள் மட்டும் சும்மா வாக்கிங் போயிட்டுருந்தோம்.
அண்ட் நானும் என்னோட 100 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு 2 டேஸ்லேயே இந்த ரெசார்ட் போனதுனால நானும் கண்ட்ரோலே இல்லாமல் நிறைய சாப்பிட்டுட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அகைன் பேக் டு ரொட்டீன் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்ல. பட் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. அண்ட் என் ஃபேவரட் குலாப் ஜாமுனை சுட சுட வைக்கும்போது என்னால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. இது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஸ்விம்மிங் பூலில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் நான் ப்ராப்பராக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராததுனால ஸ்விம்மிங் பூல் போகல. அண்ட் மார்னிங் வந்து நாங்கள் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். ஏன்னா ஸ்விம்மிங் பூல் போய் கொஞ்சம் நேரம் கால் அட்லீஸ்ட்டு விட்டு உட்காரலான்னு. ஏன்னா எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பசங்க எல்லாம் பயங்கர ஆட்டம். அதனால் என்னால் காலை விட்டு உட்கார முடியல. ஏன்னா மேலெல்லாம் தண்ணி தெளிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போய் காஃபி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஏர்லி மார்னிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாமே ரொம்ப கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் வந்து 7:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்ல வேலை காலியாக இருந்தது, யாருமே இல்லை. ஸோ நான் போய் ஸ்விம்மிங் பூலில் காலை விட்டு உட்காந்துட்டேன். எல்லோரும் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு சில்னஸ் தெரியல, ஏன்னு தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்ததுக்கு. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போவே நான் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். வேறு எந்த பிளானும் இன்றைக்கி கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். ஸோ ஸ்விம்மிங் பூல் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ கிளம்பணும் அப்படிங்கிறதுனால 2 ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒரு நைட் ட்ரெஸ்ஸும் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும். ஸோ 2 ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். நான் ஜஸ்ட்டு சும்மா ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு ஏன்னா கொஞ்சம் மேக்கப் போடலான்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் எந்த மேக்கப்பும் போடல. லைட்டாக ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அண்ட் எனக்கு எதுவுமே பண்ணவும் தோணலை. ஏன்னா நேற்று நைட்டு சாப்பிட்டது வந்து கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணிட்டேன்னா திடீர்னு ஹெவியாக சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு எதுக்குமே மூடு இல்லை. எப்படா வீட்டுக்கு போவோம் தான் இருந்துச்சு எனக்கு ஃபுல் டே. எனக்கு இந்த டாப்போட டீட்டெயில்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தப்போ கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன். நீங்கள் லைஃப் ஸ்டைல் பக்கம் போனீங்கன்னா வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய கப் கேக்ஸ், டோனட்ஸ்ன்னு பயங்கர ஏகப்பட்ட ஸ்வீட் ஐட்டம்ஸ். பட் நேற்றே நிறைய ஸ்வீட் சாப்பிட்டதுனால எனக்கு சொன்ன மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால ஸ்வீட் பக்கமே போகல. ஒரு மாதிரி ரொம்ப திகட்டிடுச்சு எனக்கு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு. பட் சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு இந்த மஃபின்ஸ், கப் கேக்லாம் பார்க்கும்போது. பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிஃபன் மட்டும் சாப்பிட்டேன் நான். சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பெங்களூர் தோசையே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்காக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பட் இங்கே வந்து தோசை வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் அது மெல்லிசாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ தோசை, ஊத்தாப்பம், வடை சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டில் எல்லா ரெசார்ட்லையும் இந்த மாதிரி இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஆக்சுவலாக நான் விளையாடல, என் ஹஸ்பண்ட் தான் விளையாண்டாரு. அங்கே ஒரு பையன் இருந்தான், அவரோட கொலீகோட பையன். அவன் எல்லார் கூடயும் சூப்பராக விளையாடிட்டு இருந்தான். ஸோ அவரோட டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தான் அந்த பையன். ஸோ அதையும் வீடியோ எடுத்துகிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எஸ், நாங்கள் ஷாப்பிங் தான் வந்திருந்தோம். என்ன அடிக்கடி ஷாப்பிங் வரீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் நான் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணேன். நான் எதுவுமே வாங்கலை. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சுவலாக அவர் போட்ட ட்ரெஸ்ஸே அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் டிஷர்ட்ஸ் தான் நிறைய போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் புதுசாக அவருக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். அண்ட் அவருக்கு பர்த்டேவும் வருதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். அவர்கிட்ட பெருசாக வந்து
நம்ம கேர்ள்ஸ் வச்சிருக்க மாரி எப்பவுமே பாய்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால சரி அவருக்கு வாங்கலான்னு தான் அவர வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன். எனக்கு அப்படியே சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு போனேன். ஏன்னா எனக்கு இந்த விண்டோ ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். வாங்குறோமோ இல்லையோ, சும்மா என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஏதாவது வந்து ஐடியா கிடைக்கும் நமக்கு. ஓகே இந்த ட்ரெஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரு நைட் ட்ரெஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். நைட் ட்ரெஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இந்த வயலட் கலர் ஒரு நைட் ட்ரெஸ் ஒண்ணு நான் வச்சிருப்பேன். ஸோ அது வந்து வெஸ்ட் சைடில வாங்கினது தான். ஸோ அதே மாரி வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்ருந்தேன். ஒண்ணு ஷர்ட் டைப்பில் நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் எனக்கு வாங்கிட்டு, அவருக்கு வந்து 2 ஷர்ட் அண்ட் பேண்ட் மட்டும் எடுத்தோம். அதை நான் ஃபைனலாக வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஏன்னா இங்கே ட்ரையல் பண்ணதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவர் அகெயின் எனக்கு போட்டு காமிச்சாரு. அப்போ நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட அந்த வீக் போச்சு. அண்ட் வெஸ்ட் சைட் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் இந்த சேல்லன்னு வாங்கும்போது கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அண்ட் வெஸ்ட் சைட்லேயே வந்து காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது இன்றைக்கி தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி உள்ளே போய் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்து போனேன். பட் நான் வந்து குடிக்கல. ஏன்னா நான் வந்து இந்த டயட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால நான் எதுவுமே சாப்பிடல. அவர் மட்டும் ஒரு ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. பட் ரொம்ப காஸ்ட்லி. நான் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். காஸ்ட்லி தான். இந்த 200 இது. பார்த்த உடனே ஐயோ தெரியாமல் வாங்கிட்டோமோ அப்படின்னுச்சு. குடிச்சிட்டு பில்லு போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. அண்ட் என் ஹஸ்பண்ட் என்ன ட்ரெஸ் வாங்கினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். மேபி உங்களோட ஹஸ்பண்ட்க்கோ இல்லை பாய் ஃப்ரெண்ட்க்கோ இல்லை பிரதர்க்கோ யாருக்காவது வேணால் வாங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நாளாக அவருக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஃபைனலி வந்து நாங்கள் போய் ட்ரை பண்ணி வாங்கிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இது எப்படி இருக்குன்னு. நம்மளாம் வந்துட்டு இல்லை இது நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெஸ்ட் சைடில் இப்போ கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. பட் இதில் ஆஃபர்லாம் எதுவுமே இல்லை. ஆஃபர் இல்லாமல் தான் வாங்கணும். இதுவே வந்து அரௌண்ட் 4K வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ இல்லை பிரதர்க்கோ அப்பாக்கோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயாவது கூட இருக்கலாம். மேபி ஜோடியோவில் கூட இருக்கலாம். எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.